ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, டாக்டர் சொன்ன மாரியே இவங்க வந்து எல்லார் மேலேயும் எரிஞ்சு ஹீரோயின் வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க தேவையில்லாம ரீசன். ஏன்னா சண்டை போடுறாங்க. ஏன்னா வந்து அவங்க அவங்க மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். ஏன்னா வந்து கேன்சர்னால மோஸ்ட்டாக வந்து எல்லாரும் உடைஞ்சிருவாங்க. உடைஞ்சிட்டு சாக போறோமே அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு நிலைமையில மத்தவங்க மேல அவங்க வந்து எரிஞ்சு எரிஞ்சு தான் விழுவாங்க. ஸோ அந்த அந்த இத வந்து நல்லா காட்டியிருப்பாங்க. அது எப்படி வந்து அவங்க மனநிலையில இருக்காங்க, எதனால வந்து அப்படி எரிஞ்சு விழுறாங்க அப்படின்றத காட்டியிருப்பாங்க. தேவையில்லாம சண்டை போடுறது, அது எல்லாமே காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா வந்துட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு இதுக்கு போவோம். ஒரு 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 கெட் டுகெதர் மாரி ஃப்ரெண்ட்ஸோட போவாங்க. அப்போ அவன் ஒய்ஃபையும் கூட்டு போவான். ஹீரோயின் எல்லாருமே வந்துட்டு ஒய்ஃபையும் கூட்டு போவான். அப்போ வந்து என்ன ஆகும்னா, எல்லாரும் வந்துட்டு இவன் மேல வந்து அக்கறை வந்துட்டு அக்கறைன்னா என்னன்னா, ஒரு மாரி பாவம் மாரி பார்ப்பாங்க. காரமா வந்து குடுக்காத அவங்களுக்கு, காரமா வந்து இது பண்ணாத, பார்த்து உட்கார வை, டயர்டா இருக்குதா, என்ன ஏது அந்த மாரி வந்து அக்கறையா வந்து கேட்பாங்க. அந்த அக்கறை வந்து இவளுக்கு வந்து என்ன ஆகும்னா, ஒரு இரிட்டேஷன் வந்து ஃபார்ம் பண்ணி வந்துட்டு அவ வந்து திட்டுன்னு திட்டுவா. அந்த மாரி வந்துட்டு கேன்சர் வந்து எப்போ கொல்லுதோ இல்லையோ, நீங்கள் வந்து குடுக்குற இந்த பரிதாபம் வந்து இன்னைக்கே கொன்றும் போல இருக்கு. தயவுசெய்து வந்து இப்படிலாம் பேசாதீங்க. ஒழுங்கா நார்மலா பேசுங்கன்னும். அப்படியும் வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள அறியாமயே வந்துட்டு இந்த மாரி பேசுவாங்க. பேசும்போது என்ன ஆகும், அவன் ஃப்ரெண்டெல்லாம் போட்டு திட்டுன்னு திட்டிடுவா. திட்டிட்டு, "இதுக்கு தான் வந்து நீ என்ன கூட்டு வந்தியா? நல்ல ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் இடியாட்டிக் ஃப்ரெண்ட்ஸு, பஞ்ச் ஆஃப் இடியாட்டிக் ஃப்ரெண்ட்ஸ்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு திட்டிடுவா. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டேஜில வந்து என்ன ஆகும், ஒருத்தன் வந்து என் ஃப்ரெண்டுக்கு எல்லாமே நல்லா அமைஞ்சுது. ஆனா ஒய்ஃப் தான் அப்படின்ற மாரி பாஸ் பண்ணுவான். அப்பயும் வந்து அவன போட்டு திட்டுன்னு திட்டிடுவாய்ங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் இது பண்ணுறியா, நடக்குது, பிளான் பண்ணியா நடக்குது அப்படின்ற மாரி திட்டுன்னு திட்டி விட்டுருவான். திட்டுன்னு திட்டின உடனே என்ன ஆகும்னா, வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் கோச்சிக்கிட்டு போயிட்டு கிளம்பிருவா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அங்கேருந்து ட்ராவல் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அதில் வந்து என்ன பண்ணுவான், அவன் வந்து ஹீரோயின் வந்து நம்ம தான் இது பண்ண போகிறோம், நம்ம தான் சாக போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், இது பண்ண எனக்கு வந்துட்டு ஒரு 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 5, 6 ஆசை இருக்குது, அதை வந்து நிறைவேற்று அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க செக்லிஸ்ட்டில் வந்துட்டு இது பண்ணுவாங்க. அதில் வந்து ஒன்று ஒன்றா வந்துட்டு நிறைவேற்ற வந்துட்டு இவன் ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவான்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி வந்துட்டு பீச்சில் வந்து நட்டுக்கடலில் வந்து குடிக்கணும், அதை குதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். நைட்டில் நிலா வெளிச்சத்தில் பீச் வந்து நடுக்கடலில் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, குதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையை ஃபஸ்ட்டு நிறைவேற்றும். அதுக்கப்புறமா வந்துட்டு அவன் புருஷனை வந்துட்டு குடிக்க வைக்கணும். குடிக்க வச்சுட்டு அவன் புருஷன் வந்து எப்போவுமே வந்துட்டு குடிப்பான். குடிச்சிட்டு வந்துட்டு இவளை திட்டுவான். அது வந்து உரிமையாக திட்டுவான். அது வந்து இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்துட்டு புருஷனை வந்துட்டு திட்டணும், என்னை வந்து திட்டணும்னு சொல்லிட்டு அவன் வந்து குடிக்க வைப்பான். குடிக்க வச்சு அதே மாதிரி அவனும் திட்டுவான். அதே மாதிரி பேசுவான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டேஜில் 3வது ஆசை வந்து 2 பேரும் சேர்ந்து வந்துட்டு ஒரு அடல்ட் ஃபிலிம் வந்துட்டு வீட்டில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணுவாங்க. அந்த ஆசையை வந்து நிறைவேற்றுவாங்க.